நான் உங்கள் ஏஆர்எஸ். போன வீடியோவில் 3ஆம் நாளை பற்றி பார்த்தோம். 3ஆம் நாளில் தேவன் கடலுக்கு தண்ணியை பூரா கீழே பூமியிலேருந்து கீழே விழுந்த தண்ணியெல்லாம் ஒரு இதில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக பூமியை சாய்ச்சி, அப்புறம் கடலையும் வெட்டாந்திரையும் பிரித்தார், வெட்டாந்திரையும் உண்டாக்குனார். அதுக்கப்புறம் மரஞ்செடி கூட வளரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். அவைகள்லாம் அப்படி ஆயிற்று. இப்போ 4ஆம் நாள் காரியம், 4ஆம் நாளுடைய விஷயத்தை பார்ப்போம். 4ஆம் நாளில் தேவன் ஒரு மகத்தான ஒரு காரியத்தை செய்தார். செய்த ப்ராசஸ்லேயே இதுதான் கொஞ்சம் பெரிய ப்ராசஸ். சொல்லப்போனால் தேவன் இருளையும் வெளிச்சத்தையும் பிரிக்கும். வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னாரு. இப்போ இருளையும் வெளிச்சத்தையும் வித்தியாசம் காட்டணும். இருள்னா என்ன, வெளிச்சம்னா என்னன்னு வித்தியாசம் காட்டணும். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் தெரியணும். அப்படின்றது இவர்களுக்காக மேலே ஒரு சுடர்களை உண்டாக்குறார். ஏற்கனவே சூரிய குடும்பத்தில் சூரிய வெளிச்சம் உள்ளே வந்துருச்சு. இப்போ இரவுக்கும் நமக்கு தெரியணும். இருள் இருக்குது, இருள்லையும் ஒரு வெளிச்சம் இருக்கணும் இல்லையா? அப்போ தான் இருள்லையும் வெளிச்சம் இருந்தால் தான் இருள்னு தெரியும். இல்லைன்னா அது எப்படி, அது அப்போ அந்த இருளுக்குள்ளே என்ன மனுஷன் நடக்கிறது கஷ்டம். அந்த இருள்லையும் ஒரு வெளிச்சம் வேணும் அப்படின்னா தேவன் இது பண்ணிட்டார். அப்போ இந்த ப்ராசஸ்லாம் 1ஆம் நாள்லேருந்தே இந்த ப்ராசஸ் நடந்து 4ஆம் நாள்லாம் இந்த ப்ராசஸ் முடியுது. அதுதான் தேவன் செய்த பெரிய காரியம். அப்போ இந்த ப்ராசஸ் 4 நாளாக நடந்துகிட்ருக்கு. இப்போ இரவுக்கு வெளிச்சம் வேணும் இல்லையா? அந்த இரவுக்கு வெளிச்சத்துக்காக மேலே அசைவாடின தேவன் அந்த ஜலத்தை பிரிக்கும்போது, அந்த ஜலத்தை அப்படியே அசைவாடும் பொழுது அந்த ஜலத்திலேருந்து அப்படியே ஒரு மேகத்தில் பிரிச்சுட்டு அதுலேருந்து ஒரு பந்து மாதிரி ஒன்று நிர்ணயித்து சுடராக கொண்டு போகிறார். அதை கொண்டு இரவுக்கு வெளிச்சத்துக்காக ஒரு இது கொண்டார். இப்போ நமக்கு இந்த பூமியில் உள்ள ஃபோக்கஸ், அதாவது எப்படின்னா, ஒரு இங்கிட்டிருந்து பகல் சுடர் ஃபோக்கஸ் இருக்குது, இங்கிட்டு இரவிலேருந்து ஒரு சுடர் ஃபோக்கஸ் இருக்குது. பகல் சுடர்லேருந்து அது வெளிச்சத்தை எடுத்து இங்கே ஃபோக்கஸ் பண்ணுது. எல்லா எல்லா நட்சத்திரங்களுமே எப்படி பண்ணுதுன்னா, சூரியன்லேருந்து வெளிச்சத்தை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணுது. சில சூரியங்கள் மட்டும்தான் அது வெளிச்சத்தை நமக்கு கொடுக்குது. மற்ற எல்லா கோள்களுமே, ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள எல்லா கோள்களுமே சூரியன்கிட்டருந்து வெளிச்சத்தை கிரகிக்குது. இதுதான் சயின்ஸ் சொல்கிற விஷயமும் உண்மையும் கூட. தேவன் செய்ததும் அதுதான். அப்போ சில விஷயங்கள் மனிதனுக்கு எட்டின விஷயங்கள் உண்டு, எட்டாத விஷயங்களும் உண்டு. இதில் எட்டின விஷயங்களை நம்ம பேசுகிறோம். அப்போ இந்த இரவுக்கு வச்சுக்கிட்ட இந்த சந்திரன்னு சொல்லப்படுற, நிலான்னு சொல்லப்படுற இந்த விஷயம், இது பூமி மாதிரி கல் மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. அது ஒரு மேகத்தில் உள்ள ஜெல்லு மாதிரி தான் மேலே இருக்குது. பாலாடையில் எப்படி மேலே பால் மேலே எப்படி ஆடை படிஞ்சிருக்குமோ, பாலாடையாக இருக்குமோ, அதே மாதிரி அந்த நிலவை சுற்றி ஒரு ஆடை மேலே படிஞ்சிருக்கு. சும்மா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அடி தோண்டினாங்கன்னா ஜெல்லாக தான் இருக்கும். அந்த நிலாவுடைய ஒரு மூணில் உள்ள அந்த தரைப்பகுதி ஒரு ஜெல் பகுதி மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது இங்கேருந்து மேலே போனது தான். தேவன் பிரிக்கார் இல்லையா? பிரிக்கும்போது இந்த சந்திரனை கொண்டு மேலே வைக்கிறார். இப்படி மேலே வைக்கிறார். இப்படி நிலவு பூமிக்கு மேலே அதை வைக்கிறார். ஏன்னா அசைவாடுறது அப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுவும் சுற்றிக்கிட்டே இருக்கும், பூமியும் சுற்றுறதுக்கு. அப்போ இங்கேருந்து பகல்லேருந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது, பூமி நிலைவரப்படுத்துறது. இப்போ தான் தேவன் என்ன பண்ணுறாரு இந்த காலத்தில், இந்த 4ஆம் நாளில் பூமியையும் சந்திரனையும் நிலைவரப்படுத்துகிறார். இங்கேருந்து அது ஒரு கதிர்களை கொடுத்து ஃபோக்கஸ் பண்ணுது. இந்த பக்கம் சூரியன்லேருந்து ஒரு கதிர் ஃபோக்கஸ் பண்ணுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த சின்ன பிள்ளைங்க ராட்டினம் பார்த்துருக்கோமா?
சின்ன பிள்ளைங்கள பார்க்கில் உட்கார வச்சு சேராக போட்டு ராட்டினம் இருக்கும். அங்கிட்ட ஒருத்தர் நிற்பாங்க, இங்கிட்ட ஒருத்தர் நிற்பாங்க. பிடிச்சி அந்த பிள்ளைகளுக்காக சுற்றி விடுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இந்த ஃபோக்கஸ், அந்த பவர், இங்கிட்டேருந்து ஒரு வெளிச்சம், இங்கிட்டேருந்து ஒரு வெளிச்சம், இது சுற்றிக்கிட்டே வருது. தனித்தனியே சூரியனை சுற்றுற மாதிரி நம்ம சயின்ஸ் சொல்லுது. ஆனால் இந்த கதிர்கள் வந்து பூமி மேலே ஃபோக்கஸ் பண்ணுது. அப்போ என்னாகும், நமக்கு வந்து ஒரு என்ன சொல்ல, ஈர்ப்பு சக்தி கிடைக்குது. பூமியில் வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி கிடைக்குது. சயின்ஸ் சொல்லுது நிலால போய் நடக்க முடியாது அப்படின்னு. ஏன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியாது, காற்று இல்லை, அதனால் அப்படி நடக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதான் உண்மை. என்னென்னா, இங்கே நம்ம பூமியிலேருந்து ஒரு பொருளை போட்டோம் அப்படின்னா அது டப்புன்னு விழுந்துடும். அதாவது வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி விழுந்துடும். அங்கே வந்து மேலே தள்ளும், டக்குன்னு விழாது, மேலே போய் தான் விழும். அப்போ அது அந்த ஜம்பிங் தான் அது கிடைக்கும் அப்படின்றாங்க. ஏன்னா வெயிட் ஏற ஏற அந்த பொருள் வந்து வேகமாக விழாது, இங்கே ஒரு மெதுவாக தான் விழும். அதுதான் ஃபோக்கஸ். அந்த ஈர்ப்பு சக்தி ஃபுல்லாக தள்ளுறது, மேலே தள்ளுது. அங்கேருந்து சந்திரனில் பார்க்கும்போது மேலே தள்ளுது இல்லையா, பூமிக்கு கீழே இழுக்குது. அப்போ அங்கேருந்து ஒரு மேல் நோக்கு ஃபோர்ஸ் கிடச்சி பூமியை தள்ளுது, பூமியை நோக்குது. இங்கேருந்து சூரியன்லேருந்து ஒரு ஃபோக்கஸ் கிடைக்குது. இவைகள் தான் அது ஒரு பெரிய ப்ராசஸ் தேவன் அங்கே எப்போ பண்ணார். இப்போ அப்போ இரவுக்கு ஒரு வெளிச்சம், பூமிக்கு ஒரு பகலுக்கு ஒரு வெளிச்சத்தை உண்டாக்குறாரு. ரெண்டும் ஃபோக்கஸில் இருக்குது. பூமி நிலைவரப்படுது. ஒரே இதில் தேவன் சரித்து தண்ணியெல்லாம் இது பண்ண மாதிரி அது அது சுழற்சி. இந்த சுழற்சிக்கு காரணமே இந்த ஈர்ப்பின் ஃபோக்கஸ் தேவன் அங்கே நிலைவர பண்ணுறார். இதை நிலைவர பண்ணிட்டு அடுத்து இதை வெளிச்சத்தை உண்டாக்கணும் அப்படின்னா இதை ஏன் உண்டாக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாருன்னா அடையாளங்களுக்காகவும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் உண்டு இல்லையா? நம்ம ஒன்று ஒரு அதாவது ஏன்னா ஒரு போக்கைக்கும் வரத்துக்கும் ஒரு அடையாளம் வைக்கும். இப்போ சென்னை, மதுரை அப்படின்னு ஒரு அடையாளம் வைக்கிறோம் இல்லையா? அப்போ சென்னைக்கு போகணும் அப்படின்னா அங்கே ஒரு அடையாளம், அங்கே போகிறதுக்கு ஒரு அடையாளம் இருக்குது. இங்கே மதுரைக்கு வரணுன்னா அங்கே ஒரு அடையாளம் இருக்குது. இப்படி எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம். இந்த அடையாளம் யாக்கோபு கூட ஒரு அடையாளத்தை வச்சு போகிற கல். நான் மாமனார் வீட்டுக்கு போகும்போது தேவன் பேசும்போது ஒரு கல் நிப்பாட்டுவார். ஸோ அது ஒரு அடையாளமாக வச்சு திரும்பி அங்கேயே வருவார். இப்படி ஒரு அடையாளமாக தேவன் அங்கே வைத்தார். மனிதன் பார்க்கிறதுக்கு ஒரு அடையாளம். அங்கே வான், இது என்ன அடையாளம்? இது எப்படி, இந்த அடையாளத்தை எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அது நாட்களை குறிக்குது, மாதத்தை குறிக்குது, வருஷங்களையும் குறிக்குது. காலங்களை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அதை வைக்கிறார் தேவன். அப்போ அது காலங்கள் நிர்ணயம் பண்ணி அங்கே இருக்குது. இது ஒரு நாள் சுற்றுறதுக்கு, இரவும் பகலும் வர்றதுக்கு அடையாளமாக இருக்குது. இப்படி எல்லாத்துலேயும் தேவன் நேர்த்தியாக செய்தார். அவ்வளவு தேவன் நேர்த்தியாக, வல்லமையாக, மகத்துவமாக செய்தார். இப்போ இந்த சுடர்களை எப்படி வைக்கிறார்னா பகலை ஆள்றதுக்கும் இரவை ஆள்றதுக்கும். பார்த்தீங்களா, தேவன் வைத்த மகா திட்டம். அப்போ இரவுலையும் வெளிச்சம் இருக்கணும், பகல்லையும் வெளிச்சம் இருக்கணும். அப்போ இந்த வெளிச்சங்களை நோக்கி மனுஷன் எப்போவுமே வெளிச்சமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இரவுக்கு ஒரு வெளிச்சம், பகலுக்கு ஒரு வெளிச்சம். இதை பிரித்து தான் பகல் இரவு என்று தேவன் பேர் சூட்டுறார். இவ்வளோ ப்ராசஸ் அன்னைக்கு நடக்குது. சொல்கிறோம், பார்க்குறதுக்கு இனி தெரிஞ்சாலும் இது காலங்களை நிர்ணயிக்குது. மனுஷன் காலங்களை பார்க்குறாங்க, அதில் வருஷத்தை குறிக்குது, நாட்களை குறிக்குது, இப்படி ஒவ்வொன்றாக குறிக்கிறதையும் பார்க்குறான். அப்போ இந்த நாள்லேருந்து இந்த நாள் அப்படின்னு நம்ம கணக்கெடுக்கிறோம் இல்லையா? இன்றைக்கி 2026 வருஷம் ஆச்சு, 2025 முடிஞ்சு 26 பிறக்க போகுது. இப்போ இந்த காலகட்டத்திலையும் நம்ம நினைக்கிறோம். இப்போ நமக்கு ஒரு சாதாரணமாக சொல்கிறோம் 2000 வருடம் அப்படின்னு கணக்கெடுக்கிறோம். இது எப்படி கணக்கெடுக்கிறோம்? அந்த காலகட்டத்தில் மழை, பனி வருது, வெயில் வருது, குளிர்காலம் வருது, வெயில் காலம் வருது. இப்படி 4 காலங்கள் வர 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 தேவன் மனிதர்கள் அதை புரிந்து கொள்கிறார். காலங்களை நிர்ணயிக்கிறதுக்காக அதை வைக்க வருது. அப்போ இந்த 4 காலங்கள் திரும்பி வரும்போது அடுத்து அதே சுழற்சி, ஒரே சுழற்சி. இப்படி மாறி 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 வெயிலும் பனியும் குளிரும் மழையும் இப்படி தேவன் அதை உண்டாக்குறார். இதை நமக்கு காலங்களாக வச்சு அதை வருஷங்கள்,
நாட்கள், மாதங்கள், வருஷங்கள் அப்படின்னு சொல்லி தேவன் அதை பிரிக்கிறார். இப்போ இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் ஒரு பிரிவு உண்டாக்கி இதை ஆளவும் வைக்கிறார். நீங்கள் பகலை ஆண்டுக்கோ, நீ இரவுக்கு நீ ஆண்டுக்கோ. அப்போ இந்த ஆட்சி ஆளுமை அப்படிங்கிறது எப்படின்னா, இப்போ ஒரு இரவுல மரங்கள் செடிகளில் உண்டாக்குனாரு போனதில் பார்த்தோம், மூணாம் நாள் பார்த்தோம். இப்போ சூரியன் மட்டும் அந்த செடிகள் மேலே பட்டுச்சுன்னா அவைகள் கருகுது. இதே நேரத்தில் இரவு நேரத்தில் இந்த குளிர்ச்சியான சொல்கிறோம் இல்லையா, மேகம் போன்ற ஜெல் மாதிரி தான் மேலே அந்த தண்ணி அனுப்புனார். அதுலேருந்து குளிர்ச்சியான ஒரு கதிர்கள் கிளம்பி தான் நைட்டு பூரா அந்த செடிகளுக்கு ஒரு எனர்ஜி கொடுக்குது. பகல் பூரா அது காஞ்சாலும் இரவில் ஒரு குளிர்ச்சியான எனர்ஜி கிடச்சின்னு மறுபடியும் விழிப்படையுது. சாதாரணமாக நீர் ஊற்றாத அந்த செடிகள் மரங்கள்லாம் அப்படியே வாடுனது பகலில் விடிய காலம் பார்த்தா கொஞ்சம் தெளிச்சியாக இருக்கும் அந்த மரங்கள்லாம். இது ஏன் அப்படின்னா, தேவன் ஒரு குளிர்ச்சிக்கு ஒன்றையும் வெப்பத்துக்கு ஒன்றையும் இந்த பூமியில் ஆள வைக்கிறார். இவைகள் தான். இதுவும் வெளிச்சமாக, இது பெரிய சுடராக இருக்கிறதுனால பெரிய வெளிச்சமாக இருக்குது. இது மனிதன் வாழத்தக்கதான ஒரு வெளிச்சத்தை கொடுக்குது. எந்த இடத்துலையும் ஒரு சின்ன விளக்கு வச்சுருப்போம் இல்லையா, இருட்டுக்கு பழைய காலத்துலலாம் கரண்ட் நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு சின்ன விளக்கு வச்சுருப்பாங்க. அது மாதிரி ஒரு விளக்கை வச்சு அந்த விளக்குள்ளே வருவாங்க. பகலில் நல்ல வெளிச்சமாக இருக்கும், நல்லா இது பண்ணுவாங்க. இரவில் சிறு வெளிச்சம். அதே மாதிரி தேவன் மனிதனுடைய மனிதனுடைய திட்டங்கள் எல்லாமே தேவன் உண்டாக்குன திட்டம். தேவன் நட்சத்திரங்களையும் இல்லை ஒவ்வொன்றையும் உண்டாக்கும் போது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒட்டி இருக்கிறது தான் விஷயம் எல்லாமே. அப்போ இந்த ப்ராசஸ் தேவன் செய்து 4ஆம் நாளை ஆசீர்வதித்தார். அப்போ இந்த ஒரு காரியம் மட்டும் பூமி உண்டான நாளில் இருந்து என்றும் சுழற்சி ஆரம்பித்த நாளிலிருந்து இந்த ப்ராசஸ் நடந்து இது 4ஆம் நாளில் முழுமையடையுது. இதை 4ஆம் நாளாக தேவன் ஆசீர்வதித்தார்.